புனித அவிலா தெரேசா 16ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயின் தேசத்தில் வாழ்ந்து வந்தார்கள். உலக பிரகாரமாய் வாழ்ந்து வந்த இவர்கள் கன்னியர் மடத்தில் சேர்ந்து உலகத்தை துறந்து கர்த்தருக்கு தன் வாழ்வை முழுமையாய் ஒப்பு கொடுத்தார்கள். தன்னுடைய ஆன்மீக பயணத்தின் அனுபவம் ஜெப வாழ்வுக்கு 4 நிலைகள் உண்டு. ஜெபம் ஒரு தோட்டத்தில் நீர் பாய்ச்சலுக்கு ஒப்பிடலாம். முதலாம் நிலையில் தோட்டக்காரன் கஷ்டப்பட்டு கிணத்திலிருந்து நீரை கோரி அதை அந்த தோட்டத்தை பாய்ச்சுவதைப் போல மிகவும் கடினமான நிலை. இந்த நிலையை தாண்டிய பிறகு 2ஆம் நிலை அமைதியாய் ஜெபம் செய்தல். அதே கிணற்றிலிருந்து நீரை ஒரு உருளையை கொண்டு அந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சலுக்கு ஒப்பிடலாம். அமைதல் உலகத்தின் அத்தனை ஈர்ப்புகளுக்கும் நம்மை தப்புவிக்கும். 3ஆம் நிலை அதே பூமியில் ஒரு நீரூற்று பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. கடவுளே தோட்டக்காரனாய் மாறுகிறார். இந்த நிலையில் நம் ஆன்மா கடவுளோடு ஐக்கியப்பட்ட நிலையில் இருக்கிறது. 4ஆம் நிலை மழையால் அந்த தோட்டம் முழுவதும் நினைக்கிறது. இது பரவச நிலை. உலகை முற்றிலும் துறந்து ஆண்டவரோடைய ஐக்கியப்பட்ட நிலை. புனித அவிலா தெரேசா அம்மையார் பிரார்த்தனை. எதுவும் உனக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம், எதுவும் உனக்கு அச்சம் தர வேண்டாம். எல்லாம் கடந்துவிடும். கடவுள் ஒருபோதும் மாறுவதில்லை. பொறுமை எல்லாவற்றையும் வென்றெடுக்கும். கடவுளை கொண்டிருப்பவர்களுக்கு எக்குறையும் இராது. கடவுள் மட்டுமே போதும். முதலாம் நிலையிலே அமர்ந்து கொண்டு நாம் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறோம், கஷ்டப்படுகிறோம். பிரார்த்தனையோடு 4ஆம் நிலையை அடைவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமேன்.